எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம முடி அழகா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும், பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு செம்மையா இருக்கணும்னு தான். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 3 மாசம் தாங்க உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். அந்த 3 மாசத்துல என் முடி இப்போ இருக்கிறத காட்டிலேயே இன்னும் 2 மடங்கு அடர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை நீங்க வாரத்துல 2 நாள்னு சொல்லிட்டு கண்டினியூவா யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு புதுசா முடிய வளர வச்சு உங்க முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். அது வெறும் 3 மாசத்துல நடக்கும். ஆனா நீங்க வாரத்துல 2 நாள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுல நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான். இதை நீங்க ஹேர் பேக்கா ரெடி பண்ணும்போது க்ரீமாவும் ரெடி பண்ணிக்கலாம், நல்ல ஒரு திக்கான பேஸ்டாவும் ரெடி பண்ணிக்கலாம், நல்ல ஜூஸியாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 3 மெத்தட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்ல நீங்களே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா கிளைமேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கிற ஹேர் பேக்கை நம்ம வந்து வின்டர் சீசன்ல யூஸ் பண்ண முடியாது, கோல்ட் ஆயிரும். பட் இந்த ஹேர் பேக்கை 3 விதமா ரெடி பண்றதுனால நீங்க எந்த கிளைமேட்லனாலும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். 3 மாசம் கழிச்சு நடக்கிறதுலாம் இருக்கட்டும் சிஸ்டர், இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அதை சொல்லுங்க அப்படின்னா, இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணன உடனே உங்களோட ஹேர் நல்லா சில்கியா மாறும். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தா கூட அது தெரியவே தெரியாது. அதே மாதிரி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு பவுன்சினஸ் கொடுக்கும். நீங்க சீப்பு போட்டு தலை சீவும் போது சிக்கே இருக்காது. அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தா உங்க முடியை மாத்தி கொடுக்கும். பார்லர் போனா கூட அவங்களோட முடியை கூட உங்க முடி முன்னாடி தோத்து போயிடும். அந்த அளவுக்கு செம்ம ஷைனிங்க கொடுக்கும். எல்லாருமே ஆசைப்படுறது நம்ம முடி அழகா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும், பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு செம்மையா இருக்கணும்னு தான். பட் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்பவுமே ஹேருக்கு ஆயில் வைக்கிறது மட்டும் விடவே விடாதீங்க. ஒரு வாரத்துல நீங்க 3 நாள் கண்டிப்பா உங்க தலையில ஆயில் வச்சுக்கோங்க. ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்க ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா ஒரே ஷாம்புவை ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி ஷாம்பு மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி வாரத்துல டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ற பழக்கத்தையும் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலே ஓரளவு உங்களோட ஹேர் நல்லா திக்கா தான் இருக்கும். பட் இதையும் தாண்டி இன்னும் நல்லா உங்க முடி திக்கா மாறணும் அப்படின்னா நீங்க வாரத்துல 2 நாள் ஹேர் பேக் போடுங்க. நல்ல ஹெல்தியான இன்டேக் எடுத்துக்கோங்க. பாதாம் சாப்பிடுங்க. அது சாப்பிட முடியலன்னா நிலக்கடலை பருப்பு நிறைய சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க முடிக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து உங்க முடியை மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா திக்கா மாத்தி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது அதுதான் பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிரில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அது போக இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதுக்கும் நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சு கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப கூடு கூட முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பாசி பயிர் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். முருங்கைக்கீரையை வந்து நம்ம பேக்காக ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக நீங்கள் முருங்கைக்கீரையை எந்த அளவுக்கு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அதை இன்டேக்காகவும் எடுத்துக்கிடணும். 3ஆவதாக எடுத்துக்கிட்டது அதுதான் முட்டை. முட்டையை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமினும் மினரல்ஸும் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் சில்கினஸையும் கொடுக்கும். அது போக நியூ ஹேர் க்ரோத் கொடுத்து ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட சேர்த்து நம்ம ஆலோவேரா ஜெல்லாகவும் எடுத்துருக்குறோம். ஏன் ஜெல்லாக எடுக்கும் அப்படின்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கத்தாழை கிடைக்க மாட்டுது. ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நான் ஜெல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கத்தாழை கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பாசி பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் ஒரு 3 கை அளவுக்கு பச்சை பாசி பயிர் எடுத்துருக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் இதை கம்மியாகவோ கூடவோ எடுத்துக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து நம்ம முருங்கைக்கீரையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இது ரெண்டையும் நம்ம பாசிப்பயிறு ஊற வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை மட்டுமே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு கிளாத்தில் ஃபில்ட்ரு பண்ணி இதோட சாறை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முருங்கைக்கீரையை பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணும்போது இந்த ஹேர் பேக் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சாறை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஜெல்லாக நம்ம சேர்க்கும் போது நம்மளோட ஸ்கேல்பில் டாண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூடவே நான் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்ல
நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி லிக்யூடாக இல்லாமல் சூப்பரான ஒரு ஜெல்லி ஃபார்மில் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் கத்தாழையாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தியை வச்சு சுரண்டி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த சாறையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக்கை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு க்ரீன் கலர் ஜெல்லி ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையும் நீங்கள் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியே எடுத்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு பால்னஸ் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். 3 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். அது போக உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஸோ வழக்கம் போல் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையிலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஜூஸ் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஜூஸியான கன்சிஸ்டன்சியில் தான் அப்ளை பண்ணுறேன். உண்மையிலே சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய சம்மர் சீசனுக்கு இந்த ஹேர் பேக்கு தலையில் வச்ச உடனே அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இதை அப்ளை பண்ண அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உண்மையிலே இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட தலையில் ஒரு சின்ன அரிப்போ ஒரு குட்டி பொக்களமோ கூட பார்க்க மாட்டேங்க. ஏன்னா சம்மர் வந்துட்டாலே ஸ்கேல்பில் இச்சிங் வர ஆரம்பிக்கும். குட்டி குட்டி வேர்க்கூர் மாதிரி பருவெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஊற்றி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குட்டியாக ஒரு மசாஜ் கொடுங்க. அது உங்களோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹேர் பேக் சீக்கிரமாக உங்களோட முடியோட வேர் பகுதியை போய் சேர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுல்லாக மசாஜ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்னோடய ஹேர்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். சம்மர் வந்துட்டால் எப்படி நம்ம ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ குடித்து நம்மளோட பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஜூஸியான ஹேர் பேக்காக யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ஃபுல்லாக அதில் டிப் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜாலியாக இருக்கும் உங்களோட ஹேர். அதை நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட முடியில் எவ்வளோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் ஒன்று கூட உங்கள் கண்ணில் படாது. அந்தளவுக்கு நல்ல எஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நான் இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பூ சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் முடி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சீப்பு உள்ளே வச்சு இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு பவுன்சியாகவும் முடி இருந்துச்சு. ஷைனிங் அப்படி ஒரு ஷைனிங் செம்மையான ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை திக்காக மாற்றணுமோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறீங்களோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இருக்கிற முடியோட அடர்த்தியை காட்டிலேயே இன்னும் ஒரு மடங்கு கூட்டி கொடுக்கும். நீங்கள் பின்னல் போட்டு பார்த்தா கூட அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.